உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பண்ண காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற? நீ என்னப்பா காட்டுற? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்கிற, நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்க, வேற ஏதாவது காட்டுறியா? சில்லறையை தேடிட்டு இருக்காரு. இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க, நான் அரசியல் விட்டு விலகிடுறேன். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு, அண்ணா திமுக பற்றி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கார். எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்குதான். எங்கயா நாங்க கள்ள கூட்டணி? அது பழக்கம் போல் இருக்குது, பழக்க தோசை இருக்கும் போல் இருக்கு. கள்ள கூட்டணி வைக்கின்ற பழக்க தோசை இருக்கும் போது இதுவரைக்கும் எந்த கட்சி தலைவரும் இப்படி சொன்னது கிடையாது. கள்ள கூட்டணி வச்சவர் யார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ பாத்தீங்கன்னா கோட்டா 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 மிது 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 இவருதான் கள்ள கூட்டணி வச்சிருக்கார். இவர் வச்சிருக்கார். என்ன அற்புதமான படம். யாரு கள்ள கூட்டணி வச்சது? நாமளா அவியலா? அண்ணா திமுகவா திமுகவா? எடப்பாடியா ஸ்டாலினா? ஸ்டாலினால வச்சிருக்காரு. ஆதாரத்தோட எப்படி பாருங்க, எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இதுதாங்க கள்ள கூட்டணி சான்று. யார ஏமாத்துற நாடகம். இன்னொருத்தர் பாக்குறாரு, நான் சிரிச்சா என்னங்க தெரியும்? சிரிச்சா என்ன தெரியும்? பல்லு தானே தெரியும். நான் சிரிக்கிறார், பல்லு தெரியுது. நான் சிரிச்சா பல்லு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, 2019 எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர். இப்ப நானும் அவரோட அமர்ந்திருந்தோம். அப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அத உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பண்ண காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற? நீ என்னப்பா காட்டுற? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்கிற, நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்க, வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? சிரிக்கிறது தப்பா? சிரிக்கிறது தப்பா? ஸ்டாலின் சிரிப்பே வராது. என்னைக்காவது சிரிச்சிருக்க பார்த்திருக்கீங்களா? பாருங்க, அழகான புகைப்படம் எல்லாம் இருக்குது. இதுதான் கள்ள கூட்டணிக்கு சான்று. இதுதான் சாட்சி. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மறைமுகமாக யாருக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம். நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருப்போம். எங்களுக்கு அவசியம் இல்ல. உங்களை போல பதவி வெறி பிடித்த கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. மக்களுக்கு சேவை செய்வதற்காக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா அண்ணா திமுக உருவாக்கி கட்டி காத்தாங்க. நீங்க தான் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். மத்தியிலையும் ஆட்சியில் இருக்கணும், மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கணும். மத்தியிலையும் கொள்ளையடிக்கணும், மாநிலத்திலையும் கொள்ளையடிக்கணும். அதுதான் உங்களுடைய திட்டம். எங்களுக்கு எல்லாம் அப்படி அல்ல. நாங்கெல்லாம் சாதாரண ஆட்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய நடுத்தர மக்களோடு ஒன்றோடு ஒன்று பழகி மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் எல்லாத்திலும் பங்கு கொண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக தொண்டை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ 2 நாளா என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கிறாரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் கள்ளதான் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நானாவது எய்ம்ஸ் கள்ள காட்டின, நானாவது எய்ம்ஸ் கள்ள காட்டின. அவரு எதை காட்டிட்டு இருக்காரு?
எதை காட்டுறான்னு தெரியுதாமா? நான் காட்டினது எய்ம்ஸ் கல்லு, அவர் காட்டினது எடப்பாடி பல்லு. அது யார்கிட்ட காட்டுறாரு? இந்த இந்த புகைப்படம் எப்ப எடுக்கப்பட்டுச்சு தெரியுமா? அதே எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டினாங்கல்ல, கல்லு வச்சாங்கல்ல, கல்லு வச்ச சூடோட பல்ல காட்டினாரு. இவரெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர். இப்போ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு 2-3 போட்டோ, பெரிய போட்டோகிராஃபர் 2-3 போட்டோ எல்லாம் காட்டி, நானும் ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா, அதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறேன். நம்மளுடைய நிதி உரிமை. நான் உங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இனிமே திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. 29 பைசா சொல்லுங்க. மிஸ்டர் 29 பைசா, மிஸ்டர் 29 பைசா. அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். ஏன் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோம். நாம ஒவ்வொருத்தரும் ₹1 வரி கட்டுறோம் ஒன்றிய அரசுக்கு. நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தராங்க? திருப்பி வெறும் 29 பைசா. அத சொன்னாதான் அவருக்கு உரைக்கும். அதனாலதான் சொல்றேன், இனிமே அவர் பேரு 29 பைசா. இனிமே அவர் பேரை சொல்லுவீங்களா? என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? 29 பைசா. அவரும் நானும் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ எடுத்து போட்டு காட்டியிருக்காரு. அதே மாதிரி அவரும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் சிரிச்சு எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை எடுத்து காட்டி, ஏன் சிரிக்கிறது தப்பா, சிரிச்சது தப்பா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நான் ஒண்ணு கேட்கிறேன். ஆமா, நான் அவரை போய் 2 முறை சந்திச்சேன், டெல்லியில சந்திச்சேன். நான் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர். நாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம், கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடத்தினோம். அதுக்கு அவர் சிறப்பு விருந்தினர் வந்தாரு. நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தி முடிச்சோம். அதற்கு எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போனாரு. அதே மாதிரி முதலமைச்சரோட இருந்த புகைப்படத்தை காட்டுறாரு. அது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமா? 2021ஆம் ஆண்டு செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நடத்தினோம். உலகமே வியக்கிற அளவுக்கு நம்முடைய தலைவர் நடத்தி காட்டினாரு. அதற்கு பிரதமர் வந்து பாராட்டிட்டு போனாரு. அந்த 2 புகைப்படமும் நாம செஞ்சு முடிச்ச சாதனைகளுக்காக பிரதமர் திரு 29 பைசா நம்மளை கை குலுக்கி பாராட்டிட்டு போன போட்டோ. புரியுதுங்களா? ஆனா நான் காட்டின போட்டோ வெறும் ஒரு கல்லை வச்சுட்டு பல்ல காட்டின போட்டோ. இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும். அவர் சொல்றாரு, உதயநிதி ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு. அதாவது நான் பேசுறதே பேசிட்டு இருக்கேன். பின்ன உங்களை மாதிரி நான் ஒவ்வொருத்த நேரமா மாத்தி மாத்தி பச்சோந்தி மாதிரியா பேசிட்டு இருக்க முடியும்? நான் ஒன்னதான் பேசுவேன். நான் சமூக நீதியை தான் பேசுவேன். நான் நீட் தேர்வு ரத்த பத்தி தான் பேசுவேன். நான் எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு தான் பேசுவேன். நான் எங்களுடைய கலைஞர், எங்களுடைய பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், எங்களுடைய தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சுயமரியாதை மட்டும்தான் பேசுவேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க ஒரு பச்சோந்தி. உங்களை மாதிரி நீங்க இபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, சசிகலாமாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, மோடியை பார்த்தா பேசக்கூட மாட்டீங்க, காலில் விழுந்துருவீங்க, அமித்ஷாவை பார்த்தா வேற மாதிரி பேசுவீங்க. சில நேரம் பேசவே மாட்டீங்க. இது பேசிட்டா இருக்காரு, என்ன பண்றாரு? கீழே சில்லறை விழுந்துருச்சு, சில்லறையை தேடிட்டு இருக்காரு. இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க, நான் அரசியல் விட்டு விலகிடுறேன். இந்த மாதிரி காலை பிடிச்சி இது ஆக்சுவலா அதனாலதான் தலைவர் வந்து இவர் எப்பவுமே எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிட மாட்டாரு, பாதம் தாங்கி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி. இவரு என்ன பத்தியும் நம்முடைய தலைவரை பத்தியும் நம்முடைய இயக்கத்தை பத்தியும் இவர் பேசிட்டு இருக்கிறார். இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்னா வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க தயாரா இருக்கணும். இந்த படம்லாம் வரும்ல, படம்லாம் ரிலீஸ் ஆகும் தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? நான் வெறும் ட்ரெய்லர் தான். புரியுதா? நான் வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் யார் தெரியும்ல? தலைவர்.
தலைவர் தான் மெயின் பிக்சர். அவர் 2ஆம் தேதி இங்க வராரு, வந்து உங்களை எல்லாம் சந்திப்பாரு, இதை விட பயங்கரமா பேசுவாரு, தேர்தல் வாக்குறுதியை சொல்லுவாரு, கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசாவை கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.